மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான செய்திகள்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நண்பர்களே. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு செய்தியாக வரிசையாக டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது பிரம்மோஸ் தான் நண்பர்களே. பிரம்மோஸ் ஏவுகணை தான். அதாவது இந்தியாவின் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குறதுக்கு பல நாடுகள் ஆர்வம் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா தற்போதைக்கு இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குறதுக்கு 17க்கும் மேற்பட்ட நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நண்பர்களே. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து சூப்பர்சானிக் ஏவுகணைகளை தயாரிக்க கடந்த 1998ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்தாங்க. இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதி, ரஷ்யாவின் மோஸ்குவா நதிகளின் பெயர்களில் இருந்து தான் புதிய சூப்பர்சானிக் ஏவுகணைக்கு பிரம்மோஸ் அப்படின்ற மாதிரி பெயரிடப்பட்டுச்சு. படைப்பின் கடவுளான பிரம்மனின் வலிமை மிக்க ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை முன்னிறுத்தியும் இந்த பெயர் தேர்வு செய்யப்பட்டிருக்கு நண்பர்களே. மொத்தத்தில் நம்மளும் ஏதோ சேர்ந்து ஏவுகணையை தயாரிக்கிறோம், ஏதோ ஒரு பேரை வச்சுடுவோம், வாய்க்கு வந்த பேரை அப்படின்னு வைக்காம ஒவ்வொன்றையும் பார்த்து செதுக்கி இருக்க மாதிரி, அதாவது ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியும் பார்த்து செதுக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்குவதற்கு அதற்கு பெயர் வைப்பதிலிருந்தே பார்த்து ஒவ்வொன்றையும் இரு நாடுகள் இணைந்து சிறப்பாக பெயர் வைப்பதில் ஆரம்பித்து பிரம்மோஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்வது வரைக்கும் சிறப்பாக தரமாக செய்து முடிச்சிருக்க காரணத்தினால தான் இந்த இரு நாடுகள் பயன்படுத்துவதையும் தாண்டி இப்போ மற்ற உலக நாடுகளும் பெரிய அளவிற்கு ஆச்சரியத்துடன் ஆர்வத்துடன் தற்போதைக்கு இந்த ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையை பார்க்கக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பல நாடுகள் ஆர்வம் காட்டி பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதற்கு முன் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வகையில் இந்தியா ரஷ்யா இணைந்து தயாரித்த இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இந்த அளவிற்கு எல்லாரும் விரும்பக்கூடிய வகையிலும் அதனுடைய செயல்பாடு பிரமிக்கக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடிய காரணத்தால இந்தியா ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லலாம் நண்பர்களே. அதோட சேர்த்து இந்த ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு மிகவும் பெருமையாகவும் இருக்கு நண்பர்களே. ஏன்னா நம்மளோட தயாரிப்பும் அதில் அடங்கி இருக்குல்ல. ஸோ அதனால கேட்பதற்கே பிரம்மோஸை பார்ப்பதற்கே நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு பெருமையாக இருக்குது. மற்ற நாடுகள் அதில் பெரிய அளவிற்கு ஆர்வம் காட்டுவதை பார்க்கும்போது இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதன்படி பிரம்மோஸை நம்ம பார்த்தோம்னா நீர், நிலம், வான்பரப்பிலிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏவ முடியும் நண்பர்களே. கடந்த 2005 கடற்படையிலையும் 2007ஆம் ஆண்டில் இராணுவத்திலையும் 2020ஆம் ஆண்டில் விமானப்படையிலையும் பிரம்மோஸ் சேர்க்கப்பட்டிருக்குங்க. 28 அடி நீளமும் 2 அடி விட்டமும் 3000 கிலோ எடை கொண்ட பிரம்மோஸ் ஏவுகணை ஒளியை விட 3.5 மடங்கு வேகத்தில் சீறி பாயக்கூடியதுங்க. 300 கிலோ வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணையில வேகம், சீறி பாயும் தொடர்பு தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தற்போது பிரம்மோஸ் ஏவுகணையை பார்த்தோம்னா 500 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அளித்து தும்சம் செய்யக்கூடிய வகையிலான சிறப்பு பெற்றது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நண்பர்களே. என்னன்னா இந்த ஆண்டு தொடக்கத்தில் 800 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கும் பிரம்மோஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்பவும் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றான விஷயம் நண்பர்களே. அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னா இந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்காக பிரம்மோஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன நண்பர்களே. இதுல மெயினா இந்த ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி தாக்குதல்ல பெரிய அளவிற்கு ரொம்ப மேஜரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது பிரம்மோஸ் தான் நண்பர்களே. ஸோ பிரம்மோஸோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய வகையிலாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி தாக்குதல்ல பிரம்மோஸ் வெளிப்படுத்தி இருந்துச்சு. சரியான பதிலடி, தரமான பதிலடியாக கொடுத்துருந்துச்சு நண்பர்களே. அதனால தான் இப்போ இந்த நேரத்தில் இன்னும் பல்வேறு நாடுகள் பிரம்மோஸ் மேல ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதன்படி இரு நாடுகள் இடையிலான போரின் போது பாகிஸ்தானில் இருந்த இந்த 11 விமானப்படை தளங்களை குறிவைத்து பிரம்மோஸ் ஏவுகணைகள்லாம் ஏவப்பட்டிருந்துச்சு. குறிப்பா பாகிஸ்தான் விமானப்படையின் தலைமை அலுவலகமான நூர்கான் விமானப்படை தளம் பிரம்மோஸ் தாக்குதலில் உருகுலைந்தது நண்பர்களே. இது ரொம்ப பெரிய அளவிற்கு பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவிற்கு பிரம்மோஸுடைய பதிலடி பாகிஸ்தானுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கூட என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்.
பிரச்சனைலாம் வேணாப்பா போதும்பா அப்படின்ற மாதிரியே பாகிஸ்தானே வலிக்கு வந்துருச்சு. அப்போ பிரமோஸுடைய ஆட்டம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்தியா ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பு அப்படின்றதுனால ரஷ்ய ராணுவமும் இந்த பிரமோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஏவுகணை ரஷ்யால என்ன மாதிரி அழைக்கப்படுதுன்னா P-800 ஒனிக்ஸ் யாக்ஹாண்ட் அப்படின்ற மாதிரி பெயரிட்டு அழைக்கப்படுது. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் அதிநவீன ஏவுகணை தடுப்பு கவசங்கள் உக்ரைனில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஏவுகணை கொண்டு வந்து தாக்கப்படுச்சுன்னா அதை பாதுகாப்பதற்காக அதிநவீன பாதுகாப்பு கவசங்கள்லாம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் உக்ரைனுக்கு வழங்கியிருக்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று தான் நண்பர்களே. ஸோ அப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த தடுப்பு கவசங்களால கூட ரஷ்யாவின் P-800 ஒனிக்ஸ் யாக்ஹாண்ட் அப்படின்ற இந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலை, உக்ரைனோட இராணுவமே பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஸோ இதை வைத்தே நம்ம பிரமோஸ் ஏவுகணையை எப்படிலாம் வடிவமைச்சிருக்கோம், எந்த அளவிற்கு பார்த்து செதுக்கியிருக்கோம் அப்படின்றத இதன் மூலமாகவே நம்ம புரிந்து கொள்ள முடியும். கேட்கும் போதே நமக்கே புல்லரிக்குதுல நண்பர்களே, அந்த அளவிற்கு தான் பிரமோஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இதனால தான் பல நாடுகள் பிரமோஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்காங்க வாங்குவதற்கு. உக்ரைன் போர் மற்றும் ஆபரேஷன் சிந்தூரில் பிரமோஸ் ஏவுகணைகளின் திறனை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் வியப்பில் ஆழ்ந்து கிடக்குது நண்பர்களே. சீனாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க இந்தியாவிடமிருந்து பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே பிரமோஸ் ஏவுகணைகளை வாங்கி எல்லை பகுதியில் நிறுவி இருக்காங்க. தற்போது 17க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரமோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், கத்தார், ஓமன், எகிப்து, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், புரூனே, பிரேசில், சிலி, அர்ஜென்டினா, வெனிசுலா, பல்கேரியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சர்வதேச பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கூறியிருக்காங்க. என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவோட ஹார்பூன் ஏவுகணைகளை ஆசிய நாடுகளிடம் விற்பனை செய்ய அந்த நாடு தீவிரமாக முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காமா. ஆனா ஆசிய நாடுகள் இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணையை வாங்குறதுக்கு தான் அதிக அளவிற்கு விரும்பிட்டு இருக்காங்களாமா. ஹார்பூன் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க முடியும், ஆனா பிரமோஸ் ஏவுகணைகளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அளிக்கும். ஆபரேஷன் சிந்தூரின் போது பிரமோஸ் ஏவுகணைகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமலேயே இந்தியாவிடம் பாகிஸ்தான் பணிந்தது. கூட்டு தயாரிப்பு அப்படின்றதுனால இந்தியாவால் தன்னிச்சையாக பிரமோஸ் ஏவுகணைகளை விற்பனை செய்ய முடியாது. ரஷ்யா ஒப்புதல் அளிக்கும் நாடுகளுக்கு மட்டுமே ஏவுகணையை இந்தியா விற்பனை செய்ய முடியும். எனவே பிரமோஸை விட 3 மடங்கு வேகத்தில் சீரிப்பாயும் விஷ்ணு என்ற ஏவுகணையை இந்தியா சொந்தமாக தயாரித்து வந்துகிட்டு இருக்கு. புதிய ஏவுகணையின் சோதனை அண்மையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த ஏவுகணை 2500 கிலோமீட்டர் தொலைவு பாயும் திறன் கொண்டதாகும். இது பயன்பாட்டுக்கு வரும்போது இந்திய ராணுவத்தின் பலம் பல மடங்கு அதிகரிக்கும் இப்படின்ற மாதிரிலாம் சர்வதேச நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் தான் எல்லாரும் முற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுடைய இந்த ஹார்பூன் ஏவுகணையை விட பிரம்மோஸ் ஏவுகணை மேல மற்ற உலக நாடுகள், அதுலேயும் குறிப்பா ஆசிய நாடுகள் அதிகமாக ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் மெயினாக அமெரிக்கா எப்படியாவது வித்து போடலாம் அப்படின்னு நினச்சும் கூட அதை தவிர்த்து விட்டு பிரம்மோஸை தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒற்றை காலில் பல நாடுகள் நின்றுட்டு இருப்பது இப்போ அமெரிக்காவே வியப்பில் பார்க்கக்கூடிய வகையில், அதுலேயும் ஒரு பக்கம் அமெரிக்காவே வாங்கி சரி நம்மளும் கூட வந்து பிரம்மோஸை வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய வகையில் இந்த ஆசிய நாடுகள் மாற்றிடுவாங்க போல. அந்த அளவிற்கு பிரம்மோஸ் மேலே ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காலம் மாறிப்போச்சு, காலம் மாறிப்போச்சு, இனி நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே மற்ற நாடுகள் இனி பிரம்மோஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தொடங்கிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் இது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தியாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தியாக கச்சா எண்ணெய் தொடர்பான செய்தி நண்பர்களே. அதாவது இந்தியா ஆண்டுதோறும் யூரோப்பிய ஒன்றியத்திற்கு சுமார் ரூபாய் 1.25 லட்சம் கோடி அளவுக்கு பெட்ரோல், டீசல் போன்ற பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. ஆனால் இந்த வர்த்தகம் தற்போது பெரும் ஆபத்தில் உள்ளதாக GTRI, அதாவது குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் என்ற பொருளாதார ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. என்ன காரணம் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு முதல்ல
தாக்குதலை நடத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த போரை நடத்துவதற்கான செலவுகளை ரஷ்யா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை விற்பதன் மூலமாக சமாளித்து வந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே, ரஷ்யா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள ஒன்றாக இருந்துகிட்டு இருக்கு. எண்ணெய் ஏற்றுமதி மூலமாக ஆண்டுதோறும் $60 பில்லியன் அதிகமாக வருமானம் ஈட்டி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துல ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரி, அதாவது இந்த மாதிரி ரஷ்யா தொடர்ச்சியாக எண்ணெயை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருந்தா அங்கிட்டு ஒரு புறம் போரை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத அமெரிக்காவுக்கு தெரிஞ்சனால அமெரிக்கா என்ன சொல்லுது, யாருமே ரஷ்யாட்ட தொடர்பு, அதாவது வர்த்தக தொடர்பு வச்சுக்கவே கூடாது, குறிப்பா எண்ணெயெல்லாம் வாங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் தடை வச்சிருந்துச்சு. ஆனா அதனால அவர்களே பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திச்சாங்க. ஆனா இந்தியா சொல்லிட்டாங்க தெளிவா, நீ என்ன வேணா சொல்லிட்டு போங்க, எங்களுடைய மக்களின் நலன்களைத்தான் நாங்க கருத்தில் கொள்ள முடியும், வேணா நீங்க வேணா கம்மியா கொடுங்களே, வேணா உங்ககிட்ட நான் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி இந்தியா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா வாயவே திறக்கல. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவுடைய நோக்கம் ரஷ்யா போரை தொடரக்கூடாது. அப்போ போரை தொடரக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், எண்ணெயை எந்த நாடும் வாங்க விடாம பண்ணணும். அந்த வேலையில அமெரிக்கா இருந்துச்சு. பட் அது மற்ற நாடுகள்கிட்ட பழிச்சோ பழிக்கலையோ அது பெரிய அளவிற்கு இந்தியாவிடமும் சரி சீனாவிடமும் சரி பழிக்கவே இல்லை. இந்தியாவும் சீனாவும் பேச்சை கேட்கவே இல்லை. எங்களுடைய மக்களின் நலன்களை தான் நாங்கள் கருத்தில் கொள்வோம் அப்படின்ற மாதிரி, அதிலும் இந்தியாவிடம் நாங்கள் கண்டிப்பாக ரஷ்யாவிடம் வாங்குவோம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. தொடர்ச்சியாக வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதன்படி இப்போ என்ன அப்படின்றத கவனித்து பார்த்தோம்னா, ரஷ்யா இந்த எண்ணெய் வருமானத்தை போர் செலவுகளுக்கு பயன்படுத்துவதாக பார்க்கப்படுதுல. ஸோ அதைத்தான் இந்த யூரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா குற்றச்சாட்டாக முன் வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல பார்த்தோம்னா யூரோப்பிய ஒன்றியம் மற்றும் G7 நாடுகள் இணைந்து ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்காங்க. ரஷ்யாவின் வருமானத்தை குறைப்பதன் மூலம் அந்த நாட்டு போருக்கு வரும் நிதியை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கம். உலகளாவிய எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தி சாதாரண மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பார்க்கப்படுது. அந்த மாதிரி தான் தற்போதைக்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. நண்பர்களே, அதாவது யூரோப்பிய ஒன்றியத்தின் தற்போதைய ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடையை கொண்டு வந்திருக்காங்க. இதன் முக்கிய அம்சமாக என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யா எண்ணெயை பயன்படுத்தி மூன்றாவது நாடுகளில் தயாரிக்கப்படும் பெட்ரோல், டீசல் போன்றவை மீது இறக்குமதி தடை விதிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கையால இந்தியா, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் பெரும் அளவுல பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி பொருளாதார ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்கு. இந்த தடையில் இருந்து அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்தியா ரஷ்யாவிலிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து பெட்ரோல், டீசல், ஜெட் எரிவாயு தயாரித்து யூரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்து வந்தது. நண்பர்களே, ஆனா இப்போது இந்த வகை தயாரிப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவின் 41,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெட்ரோலிய ஏற்றுமதி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பார்க்கப்படுதுங்க. இந்தியா 2024-25 ஆண்டில் மட்டும் ரஷ்யாவிலிருந்து $50.3 பில்லியன் மதிப்புள்ள கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சிருக்குங்க. இது நாட்டின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதி தொகையான 143.1 பில்லியனில் 1/3 பங்கு. நண்பர்களே, இது தொடர்பாக GTRI நிறுவனர் அஜய் ஸ்ரீவஸ்தவா அவங்க என்ன கூறியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து நடத்தும் வர்த்தகம் சட்டப்பூர்வமானதாக இருந்தாலும் மேற்கு நாடுகள் இதை பார்க்கும் பார்வை என்பது அரசியல் பார்வையாக மாறி வருகிறது. எரிசக்தி தொடர்புகளை அதிகரிக்கும் போது இந்தியா தன்னுடைய பொருளாதார நலன்களை காக்க வேண்டும். மேலும் மேற்கு நாடுகள் தரும் அரசியல் அழுத்தத்தையும் சமாளிக்க வேண்டும். அதாவது இந்தியா இனி மிக நுட்பமாக முன்னே செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. நண்பர்களே, ஆக மொத்தத்தில் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதாவது நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய மக்களுக்கு இந்தியா வாங்கி கொண்டு இருக்குது, வாங்கிட்டு தான் இருக்க போறாங்க. பட் இது எங்க நமக்கு பாதிக்க போகுது அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து பெட்ரோல், டீசல், ஜெட் எரிவாயுவாக தயாரித்து யூரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய இந்த ஒரு இடத்துல தான் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக உருவாகி இருக்கு. அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து வாங்குறது உறுதியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். பட் இங்க ஏற்றுமதியாகக்கூடிய ஒரு இடத்துல தான் சிக்கல் ஏற்படுவதாக பார்க்கப்படுது. நண்பர்களே, பட் இருந்தாலும் இந்த ஒரு சிக்கல் அப்படின்றது நம்ம ஏற்றுமதி செய்யறது தான் சிக்கல். பட் இது
யூரோப்பிய ஒன்றிய நாடுகள் வாங்காம இருக்க பட்சத்தில் அவர்களும் இதனால சிரமங்களை சந்திக்கக்கூடும். ஏன்னா தொடர்ச்சியாக இந்திய தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது நிறுத்தப்படும் போது அதற்கு மாற்று வழியை அவர்கள் உருவாக்கி ஆகணும். இல்லைன்னா அங்க தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படும். அங்க பிரச்சனை, இது தொடர்பான பிரச்சனை, அதாவது பெட்ரோல், டீசல், ஜெட் எரிவாயு போன்றவற்றிற்கு அங்க தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே இவர்கள் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, இவர்கள் தடை விதித்து இவர்கள் தான் பாதிப்பை சந்திச்சிருந்தாங்க. இப்போ புதுசாக ஒரு விதத்தில் எப்படியாவது ரஷ்யாவிற்கு அழுத்தம் தரணும், போரை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி புது புது யுத்திகளை கையில் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் மேற்கொள்ளும் போது வரி பல மடங்கு உயரும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்புல இருந்தெல்லாம் உருட்டல் மட்டல் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒன்றாகத்தான் தற்போதைக்கு இந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்திருப்பதாக காணப்படுது. பட் இவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ரஷ்யா போரை தொடரக்கூடாது, ரஷ்யா போரை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஃபெயிலியர்ல போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த ஒரு விஷயத்திலேயாவது இவர்கள் வெற்றி பெறார்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தி மிகப்பெரிய ஆபத்தானது ஒன்றுதான் நண்பர்களே, தண்ணீர்னால என்ன அப்படின்றத பார்த்தரலாம். உலக அளவில் பல்வேறு நாடுகளில் தண்ணீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கொலாயடி சண்டை தான் பெருஞ்சண்டை அப்படின்ற மாதிரி உலக அளவில் தண்ணீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் உலகில் தண்ணீர் இல்லாத முதல் நகரமாக ஆப்கானிஸ்தானின் காபூல் மாறும் அப்படின்ற மாதிரியான பரபரப்பான ஒரு அறிக்கை ஒன்று சொல்லுது நண்பர்களே. ஆப்கானிஸ்தானின் தலைநகரான அந்த காபூலில் சுமார் 60 லட்சம் மக்கள் வசித்து வருவதாக சொல்லப்படுது. இங்கு அதிகப்படியான நிலத்தடி நீர் பயன்படுத்தப்படுது. இந்த சூழல்ல இப்படி அதிகப்படியான நிலத்தடி நீர் பயன்படுத்துறது, காலநிலை மாற்றம் போன்ற காரணத்தினால உலகில் தண்ணீர் இல்லாத முதல் நகரமாக காபூல் மாற உள்ளதாக ஐநா நிறுவனம் எச்சரிச்சிருக்கு நண்பர்களே. இது சாதாரண பிரச்சனை கிடையாது. சாதாரண பிரச்சனையை கூட ஏதாவது பேசி சரி பண்ணிடலாம். தண்ணீர் இல்லைன்னா அங்கே மனுஷன் உயிர் வாழ்றதுக்கே பெரு சிக்கலை உருவாக்கி விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான் ஐநாவின் எச்சரிக்கை தகவலாக பார்க்கப்படுது. சரி, இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இன்னாருமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல. இவ்வளவு பெரிய பிரச்சனை உலகமே சந்திக்கிறதுல முதல் நாடாக, குறிப்பாக முதல் பகுதியாக இந்த காபூல் சந்திக்க போகுது. அதாவது காபூல் நகரில் தண்ணீர் வழங்குவது முற்றிலும் குறைந்திருக்கு. அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு தினசரி தேவையான தண்ணீர் கிடைப்பதில்லை. தண்ணீர் பிரச்சனையால மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. ஏன்னா அத்தியாவசியமான ஒன்றே தண்ணீர் தான். அந்த தண்ணீரே தினசரி தேவைக்கு பிரச்சனையா இருக்கிறப்ப அங்க மக்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். அதோட சேர்த்து சுகாதாரம், மனிதநேய சேவைகளும் பாதிக்கப்படும். இதுல மெயினா இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாவதற்கான காரணம் என்ன தெரியுமா நண்பர்களே? அதாவது இங்கு அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறதா, அதோட சேர்த்து காலநிலை மாற்றங்களும் நிலவி வந்துகிட்டு இருக்கு. மேலும் அங்கு முறையாக நீர் மேலாண்மை செய்யாதது, அரசியல் மற்றும் பொருளாதார சிக்கல்கள், இது எல்லாமே ஒட்டுமொத்த காரணமாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு பிரச்சனையும் சேர்ந்து 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 அடுக்கடுக்கா போக்கி கடைசியில் சாதாரண மக்களுக்கு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய ஒன்று தண்ணீர். அடிப்படை தேவையில் முதலாக இருக்கக்கூடியது தண்ணீராக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதையே அங்கே கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு. அப்போ அங்கே வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களின் மனநிலைமை எப்படி இருக்கும், அதோடு சேர்த்து சிறு சிறு குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகளாக இருக்கும், அவர்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் யோசிக்கவே முடியல நண்பர்களே. இந்த மாதிரியான சூழல் அங்கே இப்போ நிலவி வந்துகிட்டு இருக்கிறதாக காணப்படுது. நிபுணர்களோட எச்சரிக்கை என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது காபூல் நகரில் இப்போ நீர் பற்றாக்குறை மிக ஆபத்தான கட்டத்தை எட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. நிபுணர்களும் மிக ஆபத்தான கட்டத்தை எட்டிருச்சு அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுக்கிறாங்க. மேலும் உடனடி நடவடிக்கை எடுக்கலைன்னா வருகின்ற 2030 இருக்குல்ல, ரொம்ப இல்லை 5 வருஷம், 5 வருஷத்துக்கு அப்புறம் அங்கு நிலத்தடி நீர் முழுமையாக, கொஞ்சம் நஞ்சமாக இருக்கிறதும் முழுமையாக ஒட்டு மொத்தமாக இல்லாமல் போயிடும். இது மட்டும் நடந்துருச்சுன்னா சுமார் 30 லட்சம் மக்கள் இடம்பெயர வேண்டி இருக்கும். அதாவது அங்கிருந்து இடம்பெயரணும், வேற இடத்துக்கு கண்டிப்பா போய் ஆகணும். குடிநீர் இல்லாம மக்கள் சுகாதாரம், வாழ்வாதாரம், பாதுகாப்பு பிரச்சனைகளை கடுமையாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நிபுணர்கள் என்ன மாதிரி செஞ்சா இப்ப இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும், அதாவது பெரிய அளவுக்கு விடுபட முடியவில்லை என்றாலும் தற்போதைய காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிபுணர்களுடைய ஐடியா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா,
தாமதமின்றி சரியான நீர் மேலாண்மை திட்டத்தை அங்கே வந்து செயல்படுத்தணுங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது குடிநீர் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏன்னா பொதுமக்கள் தான் குடிநீரை எந்த அளவிற்கு பயன்படுத்தணும், பயன்படுத்த வேண்டாம், எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வந்து சிக்கனமாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது அவர்கள் மேலாண்மை செய்தால் மட்டுமே. மேலாண்மை வந்து இந்த மாதிரி திட்டத்தை வகுத்து கொடுத்துட்டு போயிடலாம், ஆனால் அது யார் வந்து செயல்படுத்தணும்? மக்கள் தானே சரியாக செயல்படுத்தணும். அதனால அவர்களை வந்து சரியாக செயல்படுத்துவதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்பதான் வந்து இந்த பிரச்சனையில ஓரளவிற்காவது விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுபோக உலக நாடுகள் உதவி மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. இப்ப மெர்சி கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அமைப்பு 2025 மே மாதம் வெளியிட்டிருக்க அறிக்கையின்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காபூலில் 3 முக்கிய நிலத்தடி நீர் ஆதாரங்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல 25 முதல் 30 மீட்டர் வரை குறைந்துள்ளதாக தெரிவிச்சிருக்கு. அதோடு சேர்த்து காபூல் நகரம் தற்போது ஆண்டுக்கு சுமார் 44 மில்லியன் கனமீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீரை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதோடு சேர்த்து இந்த நகரத்துல 1.2 லட்சத்திற்கும் மேற்பட்ட எந்தவித கட்டுப்பாடுமின்றி கிணறுகள் இயங்கி வந்துகிட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் தொடர்ந்து நிலத்தடி நீரை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே பாருங்க, இங்கிட்டு ஒரு புறம் இவர்கள் தேவைக்கு இவர்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால பாதிக்கப்படக்கூடியது யாரு? அவர்கள் கிடையாது, அவர்கள் உறிஞ்சுற வேலையை உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இங்கிட்டு பாதிக்கப்படக்கூடியது யாரு? அப்பாவி பொதுமக்களா தான் இருக்கிறாங்க. என்னத்து சொல்றதுனே தெரியலங்க. இதுல கடந்த 2021ஆம் ஆண்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா காபூல் நகரில் மொத்த மக்கள் தொகை 10 லட்சத்திற்கும் குறைவாக இருந்திருக்கு நண்பர்களே. ஆனா இப்ப 2025 நம்ம அங்க போய் பார்த்தோம்னா 60 லட்சம் மக்கள்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது குடிநீர் தேவையை பெரிதும் அதிகரிச்சிருக்கு. 10 லட்சம் பேருக்கு தேவையான நீர் கிடைக்கும் போது எப்படி இருக்கும், அந்த 10 லட்சம் பேருக்குள்ள சேர்த்து இன்னொரு 50 லட்சம் பேருக்கு தண்ணீர் தேவை அப்படின்றது இருக்கும்போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படும்ல, அதுதான் இப்ப நிலவ ஆரம்பிச்சிருக்கு. இதுவே குடிநீர் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. இதுல வந்து கவனிக்க வேண்டியது, இங்கிட்டு இந்த மக்கள் பெருக்கத்தினால ஒரு பிரச்சனை ஏற்படுது. இது போக அங்கிட்டு ஒரு புறம் தொழிற்சாலைகள் ஸ்டாப் போட்டு உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சிக்கிட்டு இருக்குது. மற்றொரு பிரச்சனைக்கு ஒரு சிக்கலாக காணப்படுது. மொத்தத்துல எதுவானாலும் மக்கள் தான் வந்து பாதிக்க போறாங்க. ஸோ அதனால அவர்கள் தான் இந்த ஒரு நேரத்தில் கூடுதல் விழிப்பாக இருந்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் சில குடும்பங்கள் தங்களோட வருமானத்துல 30% வரை தனியார் டேங்கர் லாரிகள்ல இருந்து குடிநீர் வாங்குவதற்காக பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. 3/2 குடும்பங்களை பார்த்தோம்னா நீருக்காக கடனில் சிக்கியிருப்பதாகவும் மெர்சி கார்ப்ஸ் அமைப்பு தெரிவிச்சிருக்குங்க. இப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் சொன்னா நமக்கு இன்னும் நல்லா இருக்கும்ல. அப்படி ஒரு நபர் வந்து சொல்றாரு. அதாவது காபூலில் குடியிருக்கக்கூடிய முகமது ஆஹா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய எங்க எல்லாத்துக்கும் தண்ணீர் என்பது தேவைப்படுதுங்க. எல்லாருக்குமே தண்ணீர் தான் தேவை. தண்ணீர் மட்டும் இல்லைன்னா எங்க வாழ்க்கை நரகமாகிடும். அதுலயும் தண்ணீரின்றி மக்கள் தாகத்தால இறந்துடுவார்கள் அப்படின்ற மாதிரி வேதனையுடன் தெரிவிச்சிருக்காரு. நண்பர்களே, காபூலில் கிடைக்கும் தண்ணீரில் கூட பெரும்பாலும் பாசி, கழிவு நீர், மரபணு நச்சுக்கள் மற்றும் உப்புத்தன்மையால பாதிக்கப்பட்டிருக்கு. காபூலில் எஞ்சி இருக்கக்கூடிய நிலத்தடி நீரில் 80% அளவுக்கு பாசி தன்மை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடந்த 2021ஆம் ஆண்டில் தாலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆப்கானிஸ்தானில் நீர் மற்றும் சுகாதார உதவிகளுக்கான வெளிநாட்டு நிதி பெரிதும் தடைபட்டு விட்டது. நண்பர்களே, USAID போன்ற முக்கிய அமெரிக்க உதவி திட்டங்களும் கூட நிதியை குறைத்திருக்கு நண்பர்களே. இதனால் காபூலின் நீர் திட்டங்கள், கிணறு அமைப்புகள், சுத்திகரிப்பு வேலைகள் போன்ற அனைத்துமே முடங்கி இருக்கு நண்பர்களே. மொத்தத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த தண்ணீர் பிரச்சனை என்பது சமீப ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்து தற்போதைக்கு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. இதை மேலும் கவனிக்காம விட்டுட்டா இன்னும் பெரிய அளவிலான பிரச்சனையாக உருமாறிடும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.